தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தூத்துக்குடியில் இடப்பிரச்சனையில் தவிக நிர்வாகி துப்பாக்கியை காட்டி மிரட்டி கட்டடத்தை இடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மடத்தூரை சேர்ந்த லிங்ககுமார் என்பவருக்கு சொந்தமான 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை சங்கரலிங்கம், மனோகர் ஆகியோர் அபகரிக்க முயன்றுள்ளனர். இவர்களுக்கு ஆதரவாக தவிக வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் ஜேசுதாஸ் உள்ளிட்டோருக்கு லிங்ககுமாருக்கு சொந்தமான இடத்தில் இருந்த கட்டடத்தை ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் இடித்தனர். தட்டி கேட்க வந்த லிங்ககுமார் மற்றும் அவரது குடும்பத்தினரை தாக்கியுள்ளனர். மேலும் துப்பாக்கி முனையில் அவர்களை மிரட்டிய தவிக நிர்வாகி உள்ளிட்டோர் நாங்கள் ஆளும் கட்சி, எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என கூறி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். காயமடைந்த லிங்ககுமார் குடும்பத்தினர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக புகார் அளித்தால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருப்பதாக பாதிக்கப்பட்ட லிங்ககுமார் வேதனை தெரிவித்துள்ளார். எனக்கு ஒரு 30 சென்ட் இடம் கிடக்குது. அதை நேற்று நைட்டு வந்து டிவிக்கு சேசு தாசுன்னு 2 பேர் வந்தாங்க வழக்கு கஞ்சில் வந்து என் பில்டிங்கெல்லாம் கட்டின பில்டிங்கை ஃபுல்லாக இடிச்சிட்டாங்க. இடிச்சிட்டு நான் இருந்தாலும் என்னோட சத்தமாக கேட்குன்னு வீட்டிலேருந்து ஓடி வந்தேன். ஓடி வந்தோடனே ஜேசிபி வச்சு இடிச்சிட்டு இருந்தாங்க. நான் வீட்டிலேருந்து ஓடி வந்தேன். மற்றவங்க வந்தோடனே ஒருத்தர் வந்து துப்பாக்கி வச்சுருந்தாங்க. துப்பாக்கி ஓடலன்னு சுட்டு போடுவானே. அதெல்லாம் வீட்டுக்கு ஓடினோடனே தாசு சோசுன்னு வந்து கூட வக்கீல் வந்து வீட்டெல்லாம் அடிச்சு என் பொண்டாட்டி பிள்ளைலாம் தான் உட்காந்து ஓடிந்து அவ்வளோத்தையும் அடித்து அவ்வளோது கத்தி வச்சுலாம் வெட்டி விட்டு நாங்கள் எல்லாரும் ஆஸ்பத்திரியில் இருக்கோம். இதை கொண்டு காலையில் போலீஸ்காரங்க வந்தாங்க. காலையிலேருந்து போலீஸ்காரங்கிட்ட வந்து கேட்காங்க, கத்தி வச்சு வெடிச்சு அடிச்சிருக்கு, கேட்டால் கம்பி வச்சு அடிச்சிருக்குங்காங்க. இது வரைக்கும் ஒன்றும் எப்பயாவது ஒன்றும் போடலை. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.